Yes, yes. Okay. Okay. So you have handled Kalaya just now Priya was telling me what a beautiful idea of yours when they were giving me from that one they could put all the seed in their brains. Thank you. That is the part of the creation. We had all this stuff, we just tried to organize it somehow. It was awesome. We made a museum and Thank you. we welcome you. Thank you. So initially I would like to start with Ma'am Kalayarati to please cut the first ribbon. என்ற தீமின் அடிப்படையில் ஸ்வாகத்தம், அதாவது வரவேற்பு என்கின்ற அர்த்தம் தொனிக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. திருமதி C.K. கரியாலி IAS, அவருடைய தாயார் இந்திரா கரியாலி, திருமதி C.K. கரியாலி IAS அவர்களுடைய மகள் பிரியா ராஜ்குமார் ஆகிய இந்த மூவரும் இந்த அருங்காட்சி அமைப்பதிலே சிறந்த பணியாற்றியுள்ளனர். இந்தியாவிலேயே அல்லது தமிழ்நாட்டிலேயே விருந்தோம்பலுக்கான ஒரு அருங்காட்சியகம் என்பது இதுவே முதல் முறை. திருமதி கரியாலி அவர்கள் சுற்றுலாத்துறையில் பல காலம் பணியாற்றியவர். நானும் அவருடன் இணைந்து பணியாற்றியுள்ளேன். ஆகையினால் விருந்தோம்பல் என்பது வெறும் முக்கியமான தமிழர் பண்பாடுகளிலே மிக முக்கியமானதொன்று. ஒவ்வொரு, அதாவது சமையல் பாத்திரத்திலிருந்து, வெற்றிலை தட்டிலிருந்து மற்றும் தண்ணீர் மற்றும் பல்வேறு உபகரணங்கள் பழங்காலத்தில் என்னென்ன புழங்கி இருக்கிறார்களோ அதையெல்லாம் ஒரு ஒழுங்கான வரிசையில் கலாபூர்வமாக இங்கே வடிவமைக்கப்பட்டு இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருங்காட்சியகத்தினுடைய அவசியம் என்ன? ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பித்தளை தாமிர பாத்திரங்கள் அறவே உபயோகப்படுத்துவதில்லை. நாம் எல்லோருமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்கின்ற ஒரு உலோகத்திற்கு மாறிவிட்டோம், அல்லது பிளாஸ்டிக் என்ற யுகத்திற்கு வந்துவிட்டோம். அந்த காலத்தில் வெண்கலம் தாமிர பாத்திரங்களிலே சமைப்பது மிகவும் நல்லது என்று கருதப்பட்டது. ஆகையினால் அந்த பாத்திரங்களை உபயோகித்தோம். அதில் பல வடிவங்கள், சிறியதிலிருந்து பெரிய வரைக்கும் எப்படி நமது தமிழர்கள் அதை கலாபூர்வமாக அதை வடிவமைத்திருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்வதற்கு ஒன்று வசதி. இன்னொன்று, நம்முடைய கலாச்சாரம் பழக்க வழக்கங்களை இப்போதுள்ள ஜெனரேஷனில் உள்ளவர்கள் தெரிந்து கொள்வதற்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இது என்னென்னா நம்மளுடைய பழைய பண்பாட்டினுடைய ஒரு அம்சம், முக்கியமான அம்சம். விருந்தோம்பல் என்பது தமிழருடைய பண்பாட்டில் மிக முக்கியமான அம்சம் என்பதனால் இது மாணவர்கள், ஆசிரியர்கள், அதாவது அறிவு சார்ந்த துறையில் இருக்கின்ற மற்றும் கல்வி சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் எல்லோருமே பார்த்து கழிக்கக்கூடிய ஒரு மியூசியமாக இது இருக்கிறது.
அதனால் இந்த மியூசியத்தை வந்து உண்மையிலேயே நானே பார்த்து நான் நினச்சேன் இது என்னவா இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்லாம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தாம்பூலம், எதுக்காக நம்ம தாம்பூலம் தரித்து கொள்கின்றோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தோடவும், கமண்டலம் எத்தனை வகையான கமண்டலம், அதாவது தண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த கமண்டலம் எத்தனை வகையான கமண்டலம், அப்புறம் நம்ம அகல் விளக்குன்னு சொல்லுவோம், நல்ல விளக்குன்னு சொல்லுவோம், அது விதவிதமான வடிவங்களில் அது, அப்புறம் கரண்டியிலேருந்து கத்தியிலேருந்து அருவாமனையிலேருந்து தண்ணி பிடிக்கிற வாளியிலேருந்து அண்டாலேருந்து குண்டாலேருந்து தூக்குப்போனியிலேருந்து எல்லாமே, கும்பான்னு சொல்லுவோம் அந்த பாத்திரம், இந்த மாதிரி வகை வகையான, அப்புறம் இந்த சாம்பிராணி பண்ணுறதுக்கு அது ஒரு பாத்திரம், தாளிக்கிறதுக்கு தூபம், சாம்பிராணி தூபம் காட்டுறதுக்குள்ள அருவாமனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப பெயின் எடுத்து அதை எடுத்து ஒரு 4 வருஷமாக ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய முழு பெருமையும் பிரியா என் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவர்களை சாரும் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. என் பேர் பிரியதர்ஷினி ராஜ்குமார். நான் சரஸ்வதி எஜுகேஷ்னல் கல்ச்சரல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட செக்ரட்டரியாக இருக்கேன். அண்ட் இன்னைக்கு இந்த ட்ரஸ்ட் வந்துட்டு இந்த மியூசியம் இனாக்ரேட் பண்ணியிருக்கு. ஸ்வாகத்தம் என் பேர். அண்ட் இட் இஸ் அ ஹாஸ்பிட்டாலிட்டி மியூசியம் அபவுட் விருந்தோம்பல். ஸோ எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தட் என்னோட பாட்டி எங்கள் அம்மா கலெக்ட் பண்ண ஆன்டிக் வெசல்ஸ், ஆன்டிக் பாத்திரம்ஸ், ஆன்டிக் பீசஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் வந்து இன்றைக்கி இந்த மியூசியமில் ஒரு கல்ச்சுரல் ஆஸ்பெக்டாக ப்ரிசர்வ் ஆகிருக்கு. இது ஏன் முக்கியம்னா, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலாச்சாரம், நம்ம கல்ச்சர், நம்ம ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வரும். இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால் அதெல்லாம் என்ன எப்படி எல்லாமே வந்துட்டு ஞாபகம் வரும். அண்ட் we can preserve this because அந்த கலாச்சாரம் வந்துட்டு அழிஞ்சு போகக்கூடாதுன்னு எங்களோட குறிக்கோள். அண்ட் we really want to work towards that. So my friends, this is a free museum. Please all schools, உங்கள் schools, உங்கள் friends எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள், please come and see this museum. It will be ஒரு window into the past. Thank you so much. Congratulations. First and foremost, I am Shrikala Bharat, a Bharatanatyam dancer. And I can only congratulate C.K. Garyali ma'am, Priya Rajkumar to have inaugurated this heritage museum Swagatamna Pera in memory of her mother Srimati Indira Garyali. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நம்ம சென்னையிலே இது 2வது மியூசியம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கச்சே மியூசியம் தியேட்டர் எக்மோருக்கு தான் போயிருக்கேன். அங்கே டான்ஸும் நாங்கள் ஆடியிருக்கோம். This museum is so nice in the sense, இப்போ நம்ம காலத்திலேயே நம்ம ஆன்டிக்னு ஆரம்பிச்சு விடுறோம். பழையங்காலத்து இதெல்லாம் உருளியோ இல்லை வழக்கோ இல்லை கஜலட்சுமி வழக்கு, தாம்பூலம், இந்த மாதிரி தின்னக்கூட, தூண் கூட பழையங்காலத்து. ஸோ நம்ம பசங்க, நம்ம கிராண்ட் சில்ட்ரனுக்கெல்லாம் இதெல்லாம் we have to really encourage them to come and see all the 3 floors because beautifully they have shown with the description. In fact, when Queen Victoria and King George போதற்கச்சே அவங்க என்ன பண்ணிருக்க, that seal, the British seal, அது ஒரு பிளேட்ல இருந்தது நான் பார்த்தேன். அது வந்து when Mrs. C.K. Garyali ma'am was the secretary to Surjit Singh Barnala, governor, the then governor, அப்போ கூட நான் ராஜ்பவனில் டான்ஸ் ஆடியிருக்கேன். ஸோ அப்போ வந்து அவங்க அப்போவே கேட்டாங்களாம் because they were throwing it away. எவ்வளவு அழகான எண்ணம் அது பாருங்களேன். மிஸ்ஸஸ் கரியாலி மேம்க்கு அதை எடுத்து வச்சு 15 வருஷமா பிரியா என்கிட்ட சொன்னான். அப்போலேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ரீகலாக்கா அப்படின்னு. ஸோ இவங்களும் அதோட கூட சேர்ந்து அதே லெகசி, கிராண்ட் மதர் அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அப்புறம் மதர் அண்ட் தென் த டாட்டர், அவ்வளவு நன்னா பியூட்டிஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. இந்த 3 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். லெட் மீ டெல் யூ, நாட் ஓன்லி ஸ்கூல் ஆர் காலேஜ், ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் எனி வாக் ஆஃப் லைஃப் பீப்புள், they must come and visit this more often. Such abodes தான் நம்ம இதை சொல்லணும், கோவில்னு நம்ம நினைக்கணும். And it is free of charge also. Everyone should come and definitely learn a lot from these 3 floors of Swagatam. And அதோட இது எவ்வளோ நன்னா இருக்கு. அவங்க கொடுத்துன்ற இது காமதேனு,
அவங்களோட சைன் அது வாட் யூ கால் இட் ஆஸ் லோகோ மாதிரி அந்த காமதேனுவே கிவர் ஆஃப் எவ்ரிதிங் இல்லையா எல்லாமே கல்பத்தரு எல்லாமே. அதனால் இங்கே வந்து எல்லாரும் வாங்கோ, தயவு செய்து வந்து நிறையா கற்றுக்கங்க. ஆன்டிக்னு நம்ம பிள்ளை நம்ம பேரன் நம்ம பேத்தி அவங்களோட இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. இட்ஸ் an educational 3-floor beautiful museum in Chennai today. Swagatam, Heritage Museum of Indian Hospitality. The Saraswati Trust, which was founded by Srimati Indira Garyani and is now managed by her family members. It was basically her collection and also the collection of Srimati C.K. Garyani that has resulted in this museum today. Srimati Indira Garyani was a real culture buff, if you can say. So we run a dance festival because of the fact that she loved arts and culture so much. And today the trust has also ventured into this hospitality museum because we wanted to remember what she taught us about Atithi Devo Bhava. A guest is God himself. And this is the value of hospitality that we all carry as Indians. So to remember that and to immortalize that thought is why this museum exists. So this museum took a very long time in the making because we thought how should we do it? We thought we will talk to the government. So it was supposed to be built at Science City once upon a time. It didn't happen over there for some reason. Then we talked to Pupuha about whether we should put it in the TPDC, that new idea that is coming up in Mahabubur. Even that didn't work out. Finally, it had to work out here. Hello? Hello? So finally it had to work out here and we are so happy and glad to bring this forward to you. Most of all, I know this testing time of COVID, all of you have come here and I want to really thank our chief guest. First of all, starting with Shivagami Madam, IAS, who has come here. She's been a strong supporter of our trust and so happy to have you here, ma'am. And Kalayasi ma'am, Director of Art and Culture, she's here too for us. And also we have Murli Vaidyanathan sir, we have Kalai Mahamani, Srikala Bharat ma'am, sorry, I forgot to mention Murli sir. He is, from the Equitas Bank, holding a very high office over there and very high title. Thank you sir for coming and being with us. And Haripriya ma'am, who is from Arvind High Hospital. Thank you ma'am for joining us today. So before We have a Rotary president also. Please come. yes, who is from the Rotary president. She's a Represent art and culture in Rotary. oh, that's fantastic. But she's also a radiologist and she has done remarkable work for women, treating women with breast cancer. So I think it's a really amazing thing that we are all here today. So I want to thank the press also for coming here and publicizing this museum, because this is a free museum that is going out and we want as many people to remember our art and culture and make sure that it lives on. That is the purpose of this museum. I would like to please invite Shikram ma'am to say a few words.